புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிழலின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிழலின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். படிச்சுட்டு அந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, என்னத்தை சாப்பிட போகிறோம், நீ என்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம், வருது பண்டிகை வருது, யார் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறா, அவங்க இப்போ குடும்பத்தாருக்கு ஒரே கவலை, பிள்ளைகளுக்கு என்ன எடுத்து தரணும், பணம் எங்கே போகிறது, அது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. டெய்லி காலையில் எழுந்தோடனே என்ன கவலை, என்னத்தையா சாப்பிட போகிறோம், நீங்கள் என்ன துண்ண போகிறோம். காலையில் ஒவ்வொரு நாள் நான் பொதுவாக சொல்கிறேன், ஏசு சொல்கிறார், ஏசு பேசுகிற பாருங்க, மனுஷனுக்கு தேவையில்லை, ஏசு அறிஞ்சு வச்சுருக்கிறார். என்ன சாப்பிட போகிறோம், நீங்கள் என்ன தின்ன போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், மெட்ராஸ் பாஷையில் என்ன துண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை. இதை குறித்து யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கை புதுசாக போச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். கவலைன்றது என்னன்னா, எப்படிங்க கவலைப்படலாம், அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை நடத்த முடியும், கவலைப்படலாம் எப்படிங்க அது நம்ம வாழ்க்கையை நல்லா நம்ம செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறது. அது வந்து கவலை வேறு, அக்கறை வேறு. கவலைன்றது என்னன்னா, கவலைன்றது என்ன பைபிளில் போட்டுருக்குன்னா ஆன்ஷியஸ்னு இங்கிலீஷில் போட்டுருது. அதாவது இது நடக்கலைன்னா, ஒருவேளை நைட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா, ஒரு நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு ஏதாவது கிடைக்கலன்னா, நாளன்னைக்கு ஏதாவது கிடைக்கலன்னா, எங்கள் போன புருஷன் சம்பளம் வாங்கிட்டு வரலன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ சாப்பிடாம போனால் உடம்பு இழைச்சிரும், உடம்புல சுகர் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு கவலைப்படுறீங்க பாருங்க. நெகட்டிவாக, எதிர்மறையாக. இது நடக்கலைன்னா, ஏன்னா இது நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன், நடக்கிறதுக்கு நீங்கள் செய்கிறது அது கவலை இல்லை. இது நடக்கலைன்னா, இது ஆகலைன்னா, இது கிடைக்கலன்னா அதில் கவலை. என்னத்தை கொடுத்துவோம், ட்ரெஸ்ஸு, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு, ரோட்டி கப்படா, அவர் மகான். ரோட்டினா என்ன, சோறு, ரொட்டி, கப்படா, மக்கானா தங்குமிட கப்படான்னா என்ன, துணி. மூணாவது என்னது, மக்கான், வீடு. வீடு மூணும் வேணும். மூணுக்காக தான் மனுஷன் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி உழைஞ்சி கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு அழுது புரண்டு இரண்டு சண்டை போட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் தேவைன்னு அறிஞ்சிருக்கிறேன். என்ன போட்டிருக்க வசனம் வாசிங்க, 32 போடு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது, தேவை. இது தேவையா, தேவை இல்லையா? அதனால நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, இயேசு சொன்னார் சோறு தராமல் இருங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை, 3 வேளை பட்டி கிடந்து சாகுங்கெல்லாம் சொல்ல. இயேசு என்ன சொல்கிறார், உங்களுக்கு தேவை. தேவையா, தேவை இல்லையா? சோறு தேவை, சாப்பாடு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, படுக்கிறதுக்கு இடம் தேவை. 3 அடிப்படை தேவைகள். இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பரமபிதா இருந்திருக்கிறாராம். யாருன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு,
இதெல்லாம் தேவை. மனுஷனை உருவாக்கும் போது சும்மா படைக்கல, அவனுக்கு வேண்டியவெல்லாம் செஞ்சு வேண்டியவெல்லாம் வச்சு படைச்சு அவனுக்கு அவர் செஞ்சிருக்கிறார். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவைன்னு அறிஞ்சிட்டு அப்புறம் சொல்றாரு. இங்கே தான் அவர் புது ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் உபதேசம் பண்றாங்க, எல்லாரும் நல்ல நல்ல காரியங்களை சொல்றாங்க. யார் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, யார் நல்ல காரியம் கேட்டாலும் கேட்டுக்கணும் பாடுவாங்க, நல்லது தான், அதுவும் ஒரு தப்பு இல்லை. ஆனால் இயேசு சொல்றது வித்தியாசமா சொல்றாரு. அவர் சொல்றாரு 6:33 சொல்றாரு. நல்லா கவனிங்க, முக்கியமா நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல போறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு நிறைய பேர் சரி, வெரி குட். இப்போ ஒரு சில பேர் அவங்களுக்கு படிக்க தெரியல நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்ல திருப்பி சொல்லுங்க. நீ சொல்லுப்பா, சொல்லு. முதலாவது, எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் தேவை தெரிஞ்சு வச்சிருக்காரு. சரி, இந்த தேவைகளை எப்படி பெற்றுக்கொள்றது, இந்த தேவைகளை எப்படி அடைந்து கொள்றது, இந்த தேவைகளை எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்றது அப்படின்ற விஷயத்துக்கு இயேசு ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இவைகளெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லலை, ஏதோ சமயத்தில் கிடைக்கும்னு சொல்லலை, ஏதோ உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கும், வாய்ச்சா வாய்க்கும், வாய்க்காட்டா போகணும் அப்படி சொல்லலை. இவைகளெல்லாம் கூட கிடைக்கும், கூட கொடுக்கப்படும், கூட கிடைக்கும், கூட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். புரிஞ்சா எல்லாருக்கும்? இப்போ ஒரு கேள்வி வருது, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? நம்ம மறுபடியும் குழப்பறீங்க. ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு நீங்க இப்போ குழப்பமா இருக்குது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நல்லா சொல்ல போகிறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூட கிடைக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இதுக்கு தலையாட்டுறீங்க. தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரிஞ்சுக்கணும், தேவை, வேணும். சரி, இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான ராஜ்யங்கள் இருக்குது. சில பேர் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ரொம்ப முத்திர கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம் அப்போ போகிறதுல இருப்பாங்க, நம்ம செத்தப்புறம் ராஜ்யம் கிடைக்குன்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு, இப்போ கிடைக்கிற ராஜ்யன்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம், நல்ல வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா சொல்ல போகிற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழியை நான் சொல்லுவேன், கிடைக்கக்கூடிய வழியை பெற்றுக்கொள்வேன். நான் சில பேர்கிட்ட சொல்லும்போது, ஏப்பா நீ இயேசு கொடுப்பாருப்பா, இயேசு உனக்கு நல்லது செய்வார்ப்பா, நீ வாப்பாண்ணா, எங்க கொடுக்குறாரு, அதான் சொல்லிட்டு போனீங்க, கேட்டால் ஒன்றுமே கொடுக்கலன்றீங்க. ஏசு நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது எப்படி பெற்றுக்கொள்றது தான் வழியை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஆசை, உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும், ஏசாமி உங்களுக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சோத்திரம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ராஜ்யங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் பலவிதமான ராஜ்யங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம் அதுவும் தெரியலையா? எந்த நாட்டில் இருக்கிறோம்? இந்தியா. உங்களுக்கு தெரியுமா நம்ம இந்தியாவில் இருக்கீங்கன்னு? தெரியாதா? ஐயோ, இந்த குண்டத்தூர் கிராமத்தில் தான் தெரியுது உங்களுக்கு, பக்கத்து ஒரு அனுபவம் தெரியுது, இந்திய தேசம் தெரியல. ரைட்டு. நம்ம இந்திய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறோம். எதுக்குள்ளே இருக்கிறோம்? இந்திய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறோம். அரசாங்கம் அப்படின்னா வல்லமை, அதிகாரம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் எல்லாம் தகராறு பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு எதையாவது நான் இவனை போட்டு அடிக்கிறேன், அவனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. இல்லை 100 பேர் போய் ஏதாவது செஞ்சிடலான்னு பார்த்தா முடியாது. உடனே மேலே போலீஸ்காரன் வந்துடுவான், துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவான். அவனால் முடியலன்னா அவன் இராணுவத்துக்கு சொல்லுவான். இராணுவமே லட்சக்கணக்கான ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக நின்றுடும். அப்போ இந்த அரசாங்கம்னா ஒரு இராணுவம் இருக்கும், அதுக்கு பணம் இருக்கும், அதுக்கு ஆளுக இருக்கும், அதுக்கு அதிகாரம் இருக்கும், அதுக்கு எல்லாமே இருக்கும். துப்பாக்கியோடு இறக்கி கூட சுட்டு தள்ளுவானுங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கு விரோதமாக இன்னொரு அரசாங்கம் சண்டை போட்டுச்சுன்னா அந்த அரசாங்கத்தோடு எதிர்க்கிறதுக்கு இந்திய ராணுவம் என்ன செய்யும்? நிறைய ஆட்கள் நின்று சண்டை போடுவாங்க. இது புரியுதா? இப்போ இயேசு சொல்றாரு,
தேவனுடைய ராஜ்யம் ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். யாருமே இதை சொல்லவே இல்லை. எந்த ஒரு பெரிய பெரிய சபையில பெரிய பெரிய தத்துவங்களும் சொல்லல, பெரிய மதங்களும் இதை குறித்து சொல்லவே இல்லை. எப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்களா வந்தாங்க, ஆனா இந்த கான்செப்டை, இந்த ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லித்தரவே இல்லை, அவர்கள் சொல்லவே இல்லை, அவர்கள் நமக்கு படிப்பிச்சு கொடுக்கவே இல்லை. இயேசு தான் புதுசா ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விதத்துல இப்ப நம்ம பார்க்கிற ராஜ்யம், இப்ப பார்க்கறது வந்து இந்திய தேசம், அவன் ராணுவம் இனம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனா கண்ணுக்கு தெரியாத விதத்துல ஒரு ராஜ்யம் இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரியாத விதத்துல 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று வந்து இருளின் ராஜ்யம், இன்னொன்று என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அதுதாங்க போட்டிருக்குது. அப்போ இருளின் ராஜ்யம்னா பிசாசு அடங்கிய ஒரு ராஜ்யம் நமக்கு விரோதமாக வேலை செய்யுது, நம்ம கண்ணுக்கு தெரியாத விதத்தில் வேலை செய்யுது. அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? உங்களுக்கு வியாதியை கொடுக்குது, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, நல்லா வேலை தெரியும் போது வர்ற நேரத்தில் உங்களுக்கு வேறு விதமான தடைகளை கொண்டு வருது, உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வருது. பாருங்க, இது வந்து கண்ணுக்கு தெரியாத விதத்தில் பாருங்க ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். கிறிஸ்துவத்தின் பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. கடவுள் ராஜாக ஆட்சி செய்யும் ஆன்மீக மண்டலம். அல்லேலூயா. ஆன்மீகம்னா என்ன? நம்முடைய ஆத்மாவில் புரிஞ்சுக்கிற ஒரு ராஜ்யம் அந்த உலகத்துக்குள்ள இருக்குது. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, ஆனால் செயல்படுறது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு எதிர்வல்லமை, ஏதோ ஒரு இருளின் சக்தி உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்குது, முன்னேற விடாமல் நடக்குது. ஒரு விஷயத்தை நடத்தணும், நல்லா திட்டமிட்டு செய்கிறீங்க, ஆனால் பார்த்தா தடைகள் உண்டாகுது. இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் நல்லா பண்ணணும்னு பார்த்தா அங்கே பிரச்சனை உண்டாகுது. உங்களுக்கு திடீர்னு ஒரு வியாதி வருது, திடீர்னு ஒரு காரியம் நடைபெறுது, நஷ்டங்கள் ஏற்படுது, குழப்பங்கள் ஏற்படுது, சண்டைகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பிசாசுடைய ராஜ்யம். நிறைய பேர் சிலங்க ஆண்டவர் மேலே கழிய போட்டு தான் செய்கிறாரு, அவர் தான் செய்கிறாரு, இவர் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஏசாமி என்ன சொல்ல வராரு? ஏப்பா அது கிடையாது. 2 ராஜ்யம் உலகத்துக்குள்ள இருக்குது. ஒரு ராஜ்யம் உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டி உன்னை எப்படியாவது அழிக்கணும், உன் கண்ணில் தண்ணீரை வர வைக்கணும், நீங்கள் கடவுளை முறுமுறுக்கணும். கடவுள் நல்லவர் இல்லையா? அவர் ஒன்றுமே செய்யலையா? அவனுக்கு எதுவுமே செய்யலையா? அவர் பண்ண சும்மா இருக்காரியா? அவர் பண்ண ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காரியா? அப்படின்னு உங்களை நம்ப வச்சு உங்களை கழுத்து இருக்கிறது தான் அந்த இருளின் ராஜ்யம். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேடுனா கிடைக்கும்னா அவர் சொல்றாரு, தேடுனா கிடைக்கிறது இல்லை, கூடவே கிடைக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறகு எங்கள் அப்பா நல்லா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் தான், ஆனாலும் சில காரியங்களில் அவர் எல்லாத்தையும் எழுந்துட்டு நாங்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். ஆனால் எனக்கு சின்ன வயசில் இந்த வேதாமம் ரொம்ப பிடிக்கும். இந்த வேதாமத்தை படிக்கிறது, ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இதை கொடுத்து காரியங்களை வாசிக்க ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை திறந்து கொடுத்தார், பல நன்மைகளை செஞ்சார். அப்போ உங்களுக்கும் ஆண்டவர் பல நன்மைகளை செய்வார், கூட கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கூட கிடைக்கும். சொல்லுங்க, கூடயா கிடைக்கும். ஆமென். நீங்கள் போயிட்டு சாயந்தரம் நைட்டு கேட்காதீங்க, என்னங்க சொன்னீங்க ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேடணும். தேடுறதுனா என்ன? விசாரிக்கணும், என்னையா அது ராஜ்யம்? அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிட்ட இருக்கான். தேவனுடைய ராஜ்யத்தை அதிகாரத்தை நம்ம செய்கிறோமான். இப்போ நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆகிட்டீங்க. ஒரு வேறு உங்களை இந்த இடத்துல கல்பாக்கத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக போட்டாங்க. இந்த கல்பாக்கம் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு வச்சுங்க. உங்களை நீங்கள் உங்களுக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு எல்லா காரியங்களும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் வேலை செய்வீங்க. உங்களுக்கு விரோதமாக ரவுடி வர முடியாது, உங்களை அடிக்கிறதுக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட கன் ரிவால்வர் வச்சுருப்பீங்க, எடுத்து சுட்டுடுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் அது அதிகாரத்தை நமக்கு தருது, வல்லமையை நமக்கு தெரியுது. அப்போ அதை தேடணும்னா அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அது எப்படி அடைஞ்சு கொள்வது, அது எப்படி நம்முடைய உடையதாய் மாற்றிக்கொள்றதுன்னு அதை தேடணும். எப்படி தேடுறது? ஒன்று ஜபத்தில் தேடலாம். இயேசுவே, நான் இங்கே செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அந்த ராஜ்யத்தை குறித்து தேடுறது, என்கொயர் பண்ணுறது, அதை விசாரிக்கிறது. அவர் இயேசுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தேடுறது. ரெண்டாவது வேதத்தை வாசிக்கிறது. வேதத்தை வாசிச்சிங்கன்னா அதில் நிறைய காரியங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் இதை செய், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பல காரியங்கள் அதில் போட்டிருக்கோம்.
அதில் கடைபிடிக்கிறது மூலிமா நீங்கள் தேவ ராஜ்யத்தை தேடுகிறீர்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒன்று கூடி ஜெபிக்கிறீங்க, வார்த்தைகளை கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினம் எப்படி தேடுறது? டெய்லி தேடும் பொழுது காலையில் எழுந்து நீங்கள் யார் முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, நரி முகத்தில் மூச்சா நல்லது நடக்கணுவாங்க. நிறைய எங்கே இருந்தீங்க? நிறைய தேடி போனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போக வேண்டியதான். அதனால நான் என்ன சொல்கிறேன், இயேசு முகத்தில் முழிங்க. இயேசு முகத்தில் முழுதுனா இயேசுவே அவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க. இயேசுவே எனக்கு இந்த வாழ்க்கை நீ நாளை கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த நாளில் நான் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. நான் போகிற இடத்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன், பிள்ளைங்க போகுது, அது போகுது, நீங்கள் பாதுகாப்பு வைத்து கொள்ளுங்க. உமக்கு உண்மையாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு ஜெபிக்கும் போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? தேடுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு போடுது. அது யாருன்னா தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு அதிகாரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, உங்களுக்கு வேண்டிய வல்லமை, உங்களுக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாவற்றையும் இந்த தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென்னா அப்படியே ஆகட்டும். என்ன ஆகட்டும்? அப்படியே ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும், உறுதியாய் ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அர்த்தம். அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நோயெல்லாம் எடுத்து போடுவாராக. உங்க வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்களுக்கு நல்ல படிப்பறிவு உண்டாகட்டும். ஆமென். கற்றுக்கிட்டீங்க பாருங்க. நல்ல பரவாயில்ல. இனி குன்றத்தூரில் நீங்கள் வித்தியாசமான ஆளாக மாற போறீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால் அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது எப்படின்னு சொன்னேன். பைபிளில் வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது இருந்தாவே நீங்கள் தேடுறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைபடுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு எல்லா விதத்தில் அவர் நன்மையை செய்வார். புரியுதா? சரி. ரெண்டாவது, இது எப்படி பெற்றுக்கொள்ள? ஆசி 10:11-12 யோவான் சான காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் எப்படியாவது இதெல்லாம் எடுத்து விளக்கணும்னு பார்க்குறேன். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த ராஜ்யத்தை குறித்து மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி, விடாப்பிடியாக முயற்சி. ரேஷன் கடைக்கு போகிறீங்க, எல்லாம் ஏதோ ஊற்றுறானுங்க, ஏதோ கரைசல் ஊற்றுறான், ஏதோ இனாம் தரான். நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க க்யூவில், அவன் கொடுக்கறது தாமதம் ஆகுது, இல்லை கூட்ட நெரிச்சல், உங்களால் இங்கேயும் எங்கேயும் ஒன்றா எல்லாம் நெரிச்சலில் உங்களை போட்டு அமுக்குறாங்க. விட்டுருவீங்களா? விட்டுடுவாமா? அடிச்சு புட்டிச்சு வயலன்ஸு இறங்கி ஆளை தள்ளி விட்டு, அவன் கில்லானா நீங்களும் கிள்ளி, அவன் ஒன்று இழுத்து விட்டானா நீங்களும் இழுத்து விட்டு, நீ இழுத்து விட்டு 4 பேரை சேர்ந்து பிடிச்சி தள்ளி, அவனை தள்ளி இவனை தள்ளி உழுந்து பரண்டாவது, கீழே உழுந்தாவது போய் என்ன செய்வீங்க? உங்களுக்கு வேண்டிய பொருட்களை பெற்றுக்கிட்டு வருவீங்க. இயேசு அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் பலவந்தம் பண்ண வேண்டும். ஆமென். பலவந்தம் பண்ண வேண்டாம், முயற்சி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் தீவிர முயற்சி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் கடினமான முயற்சி, அதாவது காட்டுமானிக்கு முயற்சி பண்ணணும், வெறித்தனமான முயற்சி. அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க? நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. என்னத்தை பெற்றுக்கொள்வீங்க? தேவனிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவனிடத்தில் என்ன செய்வீங்க? வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன பண்ணார்? ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்ணிட்டார். அவர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறார். தொட்டு பார்த்தா ஃபீவர் கண்ண அடிக்குது, நல்ல பயங்கரமான ஃபீவர் போகுது. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போக முடியாது, நீங்கள் ஃப்ளைட்லேருந்து ஏது அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்லேயும் சொல்லிட்டாங்க முடியாதுங்க. அவர் சொல்லிட்டார், இல்லை நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டார். ஏறி உட்காந்தா ஏற்கனவே 101 டிகிரி, 2 டிகிரி ஆச்சு, 102 ஆச்சு, 103, 104 கிட்டத்தட்ட போகுது.
அப்படியே அனல் அடிக்குது. அந்த ஹேர் ஹோஸ்டஸ் வந்து என்ன செய்கிறாங்க, விமான பணிப்பெண் வந்து ஒரு ஷாலை போத்துறாங்க, திக்கு பிளாங்கெட்டை போடுறாங்க. அது குளிர் விடலை, இன்னும் போடுறாங்க, குளிர் விடலை. அவர் சொன்னார், நான் இயேசுகிட்ட விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு சொல்லியிருக்காரு, சட்டம் போட்டிருக்காரு, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சுகம் கிடைக்குன்னு அவர் சொன்னார். ஒரு வாட்டி சொன்னார், சுகம் கிடைக்கல. ரெண்டாவது வாட்டி சொன்னார், கிடைக்கல. அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன், எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அவர் சொன்னார், 5000 தடவைக்கு மேலே சொன்னேன். ஒரு டைம் ஒரு வெறிய வந்துடுச்சு, இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு. நான் அந்த ஜுரம் அடிக்க ஏற ஏற நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது ஏறுது, நான் அது ஏறுது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் ஏறுது, நான் விடலை, மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். கடைசியில் 1 மணி நேரம் கழிச்சு டபால்னு ஜுரம் விட்டு போச்சு, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. உடனே பிளாங்கெட்லாம் எடுத்துட்டு நான் சரியாயிட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. எதை கேட்டு கிடைச்சா கிடைக்கிட்டோம், கல்லை விட்டு அடிப்போம், நாங்கள் அவங்க தான் உள்ட்டோம், இல்லை பரவாயில்ல அப்படின்னு போனீங்கன்னா நடக்காது. அல்லேலூயா. முயற்சி வேணும். என்ன முயற்சி? தீவிர முயற்சி. என்ன முயற்சி? கடின முயற்சி. இங்கே தான் விசுவாசம் வேலை செய்யுது. அப்போ விசுவாசம் கடின முயற்சி உண்டாக்குது, கடினமாய் உங்களை வந்து வேலை செய்ய வைக்குது, உங்களுடைய மனசை கூர்மையாக்குது. கெட்டுக்கெல்லாம் விட மாட்டேன், நான் பெற்றுக்கொண்டே தீருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோடு வரும்போது, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் வேலை செய்யணும் வரும்போது டப்பாக தான் ஆண்டவர் கொடுத்துருவார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தீவிரமாக முயற்சி பலவந்தம் பண்ணுகிறோன்னா விடாக்குடியோட வெறித்தனமான முயற்சியோடு பெற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு தீர்மானத்தோடு இருக்கவங்கள்ட்ட அதை பிடித்து கொள்கிறார்களாம். ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவையோடு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பிடிச்சு கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் பிடிச்சு கொள்ள போகிறீங்க? அல்லது ஏங்க அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஏதோ வந்தோமா கேட்டோமா போனலாம், இது என்னத்துக்கு? படிப்பு வரல, ஏறல, அதாங்க படிப்பு வரல அப்படின்னு விட்டுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, படிப்பை நான் விட்ட மாட்டேன். இயேசு சொல்லுகாரு, பலவந்தம் பண்ண சொல்லுகாரு. இயேசு நாமத்தினால படிப்பு எனக்கு வருவதாக அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க, ஏறல, ஐயோ விட்டுறக்கூடாது. நோ, டோன்ட் கிவ் அப். கிவ் அப் கிடையாது. மறுபடியும் முயற்சி, மறுபடியும் முயற்சி, மறுபடியும் முயற்சினா ஒரு நாள் உன் சரீரம் உனக்கு கீழ்ப்படியும், உன்னை எல்லாம் கீழ்ப்படியும், வியாதி உன்னை விட்டு போயிடும், சுகம் உனக்கு கிடைக்கும், தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறான். ஏதாவது ஈஸியாக கிடைச்சா நல்லா இருக்குமா, ஏதாவது வாழைப்பழம் குறித்து யாராவது கொடுத்தாலும் நல்லா இருக்குமா, அப்படியே தொப்புன்னு வந்து விழுந்துட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். சில பேர் அதுவும் நடக்குது. ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்யும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, ரொம்ப நேரம் இருக்குமான்னு அடுத்து ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சகோதரி எப்படி முயற்சி செய்து பெற்றுக்கொண்டாலும் பார்ப்போம். வாசிகள் லூக்கா எழுதின புத்தகம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் அஸ்திகளெல்லாம் வைத்திருந்த வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவரும் சொஸ்தமாகாதபடி இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. 12 வருஷம்னா பெரும்பாடுனா அவங்களுக்கு தெரியும், எல்லாம் பெண்களாக உங்களுக்கு தெரியும், ரத்தப்போக்கு 12 வருஷமா அவங்களுக்கு இருந்தது.
அவங்க வந்து எவ்வளவோ தன்னுடைய இருக்கிற பணத்தெல்லாம் செலவு செஞ்சாச்சு, எக்கச்சக்கமாக செலவு பண்ணியாச்சு. ஒருத்தனாலும் சுகமாக்க முடியல, ஒருவரும் குணமாக்க முடியல. அவர் ரொம்ப நொந்து போயிட்டான். அந்த நாட்களில் வந்து இப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ளவர்களை வந்து வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க. தனியாக வீடுக்கு தனியாக பாய் கொடுத்துருவாங்க, தனியாக ரூமில் ஒரு மூலையில் கொடுத்துருவாங்க. அவங்க யாரையும் தொடக்கூடாது, மற்றவங்க அவரை தொடக்கூடாது. அப்படியே மீறி செஞ்சால் கொலை தண்டனைக்கும் அவங்க உட்படுவாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு காலகட்டங்கள் அது. அந்த நாட்களில் அப்படி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவன் வந்து எப்படியோ செஞ்சு பார்த்தான். 12 வருஷமா பெரும்பாடு வச்சு. எத்தனை வருஷம்? 12 வருஷம் பெரும்பாடு. அந்த அம்மா என்னென்னமோ செலவு பண்ணி பார்த்தாச்சு. எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேதனை தெரியும். என்னென்னமோ சொல்லிச்சாச்சு, எவ்வளோ போகல, ஒன்றும் அவருக்கு சரியாகலை. அப்போ திடீர்னு கேள்வி போகிறா, இயேசுக்கு ஒருத்தங்க வராரு, அவர் தேவன், அவர் நிறைய பேர் சுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேள்விப்பட்டு அவன் யோசிச்சா, கடவுளை அவங்க தொடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறான், அவன் வஸ்திரத்தின் ஓரம், ஆண்டவர் வந்து வஸ்திரம் அவர் அங்கி போட்டிருந்தார், அந்த அங்கியின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன்னு விசுவாசத்தோடு என்ன செய்யறான், அங்கே வருகிறான். வந்தாக்கா கூட்டம், அவன் சொல்கிறான், சீஷரா சொல்கிறான், கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது, சரியான ஜாம் பேக்ட், அப்படியே ஃபுல்லாக கூட்டம் போட்டு நெருக்கி கிட்ட வர முடியாமல் பண்ணுது. இவன் ஏற்கனவே பலவீனமானவன், ஆனால் ஒரு தீர்மானத்தோடு வருகிறான், எனக்கு சுகம் பெற்றுக்கொண்டே ஆகணும். நிறைய பேர் அப்படி தான் ஏசிட்டு வராங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா, எங்கப்பா கிட்ட போக முடியாது, திரும்பி போயிடுறாங்க. ஒரு சில பேர் தான் நினைக்கிறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, அதோடு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர் தான் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்து, அவன் என்ன பண்ணால் முயற்சி செய்கிறான். அப்படி கூட்டம் நெருக்கி அவரை போட்டு நசுக்கிட்டு இருக்குது கூட்டம். அந்த நாட்களில் எவ்வளோ கூட்டம் வேணும், மைக்கு ஒன்றும் இல்லாதனால கேட்கறது நெருக்கி வச்சுருக்காங்க. உடனே அவன் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போகிறது எப்படி போகிறா, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தோட வஸ்திரம் ஓரம் தான் இருக்குது பாருங்க. கூட்டம் ஃபுல்லாக இருக்குது, கூட்டம் எல்லாம் நெருக்கிட்டு இருக்குது. அது பாருங்க, அந்த ஸ்திரீ இதான் ஸ்திரீயோட கை. அதை பாருங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை காலு கடியில், மேலே யாரும் தொடரல, காலு கட்டியில் போடுற எல்லாம் மெரிச்சிருப்பாங்க. அவளை எல்லாரும் போட்டு நசுக்கியிருப்பாங்க, அவளை போட்டு ஒதுக்கியிருப்பாங்க. அவள் விடலை, இயேசுவை தொட்டே ஆகணும்னு உள்ளே வரா. பாருங்க, அந்த கையை நீட்டி தொடரா பாருங்க, அந்த லைட்டாக தொடரா. அந்த வஸ்திரத்தை காமி, அடுத்து காமி. இதான் வஸ்திரம். அந்த நாட்களில் வந்து ஷால் இந்த மாதிரி வஸ்திரம் போட்டுக்குவாங்க, ட்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுக்குவாங்க. ஏன்னா பரிசையெல்லாம் இப்படி தான் போட்டுக்குவாங்க. இது பாருங்கள், நூலாக தொங்குது பாருங்கள். இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் நூலை தொடரும். இது வந்து ஏன் நீலக்கல்லில் அப்படி இருக்குதுன்னா, இது பரலோக மகிமையை குறிக்கும், பரலோகத்தினுடைய காரியத்தை குறிக்கும், பரலோக அதிகாரத்தை குறிக்கும், பரலோகம் தேவனுடைய ஆட்சியை குறிக்கும், தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை காமிக்கிறதுக்காக அந்த ப்ளூ கலர் ஷாலை போட்டுருந்தாங்க. நேராக உள்ளே போய் முயற்சி எடுத்து எல்லாரையும் நசுக்கிறதையும் எல்லாம் தள்ளி விடுறதையும் பொருட்டாக நினைக்காம பெற்றுக்கொண்டே தீருவன்னு கொண்டு போய் கையை வைக்கிறான். வச்ச உடனே சுகம். அல்லேலூயா. உடனே என்ன கிடைச்சிச்சு, சுகம் கொடுச்சு. பெரும்பாடு பாட்டு நின்று போச்சு. சுகமாக்கப்பட்டாள், அவர் விடுதலையாக்கப்பட்ட உடனே அவன் அப்படியே மறைஞ்சவனே இயேசு கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? அப்போ சீஷியல் கேட்குறாங்க, எல்லாரும் தான் உங்களை தொட்டாங்க, எப்படி வந்து ஒரு ஆள் தொட்டதுன்னு எப்படி கேட்குறீங்க கேட்குறாரு. இயேசுவை விசுவாசத்தோடு தொட்டாதான் அவரை தொட்ட மாதிரி. அல்லேலூயா. எப்படி தொட்டணும்? விசுவாசத்தோடு தொட்டாதான் வல்லமை புறப்பட்டு வரும். நம்பிக்கையோடு தொட்டாதான் வல்லமை புறப்பட்டு வரும். பாருங்க, இவ்வளவு பேர் தொட்டுறாங்க, அவர் யாரையும் வல்லமை யார் என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. அவரு தொட்ட மாதிரியே இல்லை, அவரை நசுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் நசுக்கிற மாதிரியே இல்லை. வஸ்திரத்து ஓரதான் தொட்டா, அவர் சொல்ல என்ன தொட்டது யார் அப்படின்றார். காரணம் என்ன? விசுவாசத்தோடு ஒரு முயற்சியோடு அவரை நீங்க லைட்டா டச் பண்ணா போதும், உடனே ஆண்டவரிடத்துல வல்லமை புறப்பட்டு வரும். அவ்வளவு பேர் தொட்டாங்க, வல்லமை வரல. விசுவாசத்தோடு தொடும்போது, ஒரு முயற்சியோடு தொடும்போது, நான் பெற்றுக்கொண்டே தீருவேன் ஒரு தீர்மானத்தோடு கூட, ஒரு உறுதியோடு கூட, ஒரு கடின தன்மையோடு கூட, ஒரு முயற்சியோடு கூட இறங்கும் போது தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படுத்திங்க. இதுதான் ஏன் இயேசு கொடுக்கலன்னாதீங்க. இயேசு கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஆமென். 100க்கு 100 உத்தரவாதம். நாங்கள் எவ்வளோ காரியங்களை பெற்றுக்கிட்டோம், நிச்சயமாக கொடுத்தே தீருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்துக்கு நம்பிக்கை வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கைன்றது எது சில பேர் என் கையை நான் நம்புறேன்னு திடீர்னு கை ஆக்சிடென்ட்ல போனாலும் போயிடும். ஆனால் விசுவாசன்றது என்னன்னா அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஏசு எனக்கு தரார்ன்ற நம்பிக்கை. அப்போ நம்பிக்கையோடு கூட அவரை தொடும்போது மின்சாரம் அடிக்கிற மாதிரி ஷாக். பரலோக ராஜ்யம் வேலை செய்யுது, பரலோக ராஜ்யத்துடைய வல்லமை வருது, பரலோக ராஜ்யத்துடைய அதிகாரம் பட்டாளம் செயல்படுது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் இந்த நாள் நாம் எழுந்திருக்க போகிறோம், நான் முடிக்க போகிறேன், எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னென்ன தேவை நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க, உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் விட மாட்டேன், தொட்டே தீருவேன், பெற்றுக்கொண்டே தீருவேன், எனக்கு இது தேவை அப்படின்னு ஏசப்பாட்டை கேளுங்க. அவர் நம்முடைய தகப்பன். புள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது கடத்தர் கூட்டு போட்டு வச்சுங்க, எங்கேயாவது ஒரு இதை பார்த்துருவோம், கார் இருக்கிற ஏதாவது பார்த்துட்டா எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்க, முடியாதுரா நான் அப்புறம் வாங்கி தரேன்டான்னு விடுவானாம கீழே உழுந்து பறண்டு அழுது எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு கட்டச்சு ஆகணும், அங்கேயே விழுவான். அப்புறம் அவர் அப்பா என்ன சொல்ற, வாங்கி தொலைக்கிறன்ட்டு இருக்கிற காசை போட்டு வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த தகப்பனே அப்படி கொடுத்தான், பரம தகப்பன் கொடுக்காம இருப்பாரோ? அவன்கிட்ட ஏகப்பட்ட கார் இருக்குது, ஏகப்பட்ட எல்லாம் இருக்குது. நல்ல கர்த்தரோட விடுதலை தருவார், கர்த்தரோட சுகம் தருவார்.